ஒரு முக்கியமான கேள்வி என்னது, நீங்க இவ்வளோ கண்ட்ரிஸ் போயிருக்கீங்க, இதுல வந்து 7 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு பார்த்துருக்கீங்களா நீங்க? ஆமாம், 7 வண்டர்ஸ் ஆப்வியஸ்லி ட்ராவல் பண்ணும்போது 7 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு கவர் ஆச்சு. ஆனால் எல்லாத்துலயும் விசா ஸ்டாம்ப் அடிக்கணும். எத்தனை பாஸ்போர்ட் இருக்கு? ஆமாம், முன்னாடியெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரி ஸ்டாம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் நம்ம இந்தியாவில் இன்னும் கூட இன் அண்ட் அவுட்டுங்க ஸ்டாம்ப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நான் சிங்கப்பூரில் இருந்தது பாஸ்போர்ட் இருக்குமாண்ணா? ஒரு 12 பாஸ்போர்ட். பட் ஓவராலாக நம்மளுக்கும் அந்த ஒரு இம்ப்ரெஷன் தெரியுது. முன்னாடியெல்லாம் இந்தியன்ஸ் ட்ராவல் பண்ணப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. மெயின்லி போனது எல்லாமே ஒர்க்கர் கேட்டகரியில். அங்கே போயிட்டு நிறைய பேர் முன்னாடிலாம் போனால் இமிக்ரேட் ஆகிட்டு போயிடுவாங்க, திரும்பி வர மாட்டாங்க. அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, முக்கால்வாசி எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டு போனாலும் ஒரு ட்ராப் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. மயன்மார் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருந்தால் கூட ஜென்ரலாக இந்தியன் கல்ச்சர் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் ஒரு இன்டீரியராக ஒரு சிட்டியில் போனப்போ நம்மளோட கோயில் தமிழ்காரங்க வெளியில் தோசை சுட்டு இருந்தப்போ அதை வாங்கி சாப்பிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸு அப்போ தான் போய் தோசை அங்கே போய் ஆப்பிரிக்கா கண்ட்ரி போகும்போது டான்சானியா இல்லைங்களா, ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு தான் நினைச்சிட்டு போனோம். அங்க போய் பார்த்தா வெள்ளவெளியன் பீச், ஜான்சிபார்னு ஒரு தீவு. அங்க கூட்டிட்டு போய் பார்த்தா அங்க 2 பேரும் கிருஷ்ணர் மாதிரி அழகா, எவ்வளவு அழகா 2 அந்த அந்த ஊர்ல இருக்க ட்ரைபல் மக்கள் வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றதும். ஒரு முறை நாங்க யூஎஸ்க்கு போயிட்டு கடைசி நாள் நினைக்கிறேன் அன்னைக்குதான் இல்லைங்களா, நாங்க ஷாப்பிங் பண்ண வேண்டி இருந்தது. காஸ்ட்கோன்னு ஒரு கடை, அந்த கடையில போய் ஷாப்பிங் பண்ணா ஈஸியா நிறைய வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அங்க பண்ணணும்னா ஒரு கார்டு இருக்கு, மெம்பர்ஷிப் கார்டு. அவங்களாலதான் அந்த கடைக்குள்ள போக முடியும். நாங்க பேசுறத கேட்டு அந்த யூஎஸ் டாக்ஸி டிரைவர் லேடி, ஒரு ஆப்பிரிக்கன் லேடி அம்மா தானே முன்னுக்கு வந்து உங்களுக்கு ஷாப்பிங்க்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஷாப்பிங் பண்ற வரைக்கும் பொறுமையா எங்களோட இருந்து அதுக்கப்புறம் எங்க ஷாப்பிங் முடிச்சப்புறம் கிளம்புனாங்க. எங்களுக்கு மனசு கேட்கல. அன்னைக்கு கிறிஸ்மஸ்ன்றதால எங்களோட கிறிஸ்மஸ் லஞ்ச் நாங்க கூட்டிட்டு போயிட்டோம். ஒரு முக்கியமான கேள்வி என்னது, நீங்க இவ்வளோ கண்ட்ரிஸ் போயிருக்கீங்க, இதுல வந்து 7 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு பார்த்துருக்கீங்களா நீங்க? ஆமாம், 7 வண்டர்ஸ் ஆப்வியஸ்லி ட்ராவல் பண்ணும்போது 7 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு கவர் ஆச்சு. ஆனால் ரீசெண்டாக மாச்சு பிச்சு பெருவில் பார்க்கும்போது தான், அது யூடியூபர் ஒருத்தரை பார்க்கும்போது அவர் மாச்சு பிச்சு பார்த்துட்டு அவர் 7 வண்டர் ஆஃப் த வேர்ல்டு நான் பார்த்துட்டேன் அவர் கிளைம் பண்ணாரு. அப்போ நானும் பார்த்தேன், அந்த லிஸ்ட்ல பார்த்தா நானும் 6 முன்னாடி இருந்து பார்த்துட்டு இது 7th அப்படிதான் நடக்கும். அவர் தான் பண்றது வந்து ரியலைஸ் பண்றதுக்குள்ள அதை பண்ணி முடிச்சிட்டு இருப்பார். இதை வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்காமலே நீங்க எல்லாத்தையும் பண்ணி முடிஞ்சிட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா அது நம்மளோட அண்ணா வந்து குழந்தை மனம், அவர் நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஓரளவுக்கு அட்வான்டேஜ் பெனிஃபிஷியரி யாருன்னா நானும் என் பொண்ணுதான். இவராவது 100 கண்ட்ரிஸ் பண்ணாரு. இது பண்ணாமே சைடு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, மெயினா கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட். எங்களுக்கும் இவருக்கு ரியலைஸ் பண்ணாமலே நிறைய கண்ட்ரிஸ் ஒண்டர்ஸ்லாம் அந்த 3/4 நாங்களும் கவர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்க? எல்லாத்துலயும் விசா ஸ்டாம்ப் அடிக்கணும். எத்தனை பாஸ்போர்ட் இருக்கு? ஆமா, முன்னாடி எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரி ஸ்டாம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பிளஸ் நம்ம இந்தியாவில் இன்னும் கூட இன் அண்ட் அவுட்டுக்கு ஸ்டாம்ப் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நான் சிங்கப்பூர்ல இருந்தது ஒரு 12 பாஸ்போர்ட். ஏன்னா பாஸ்போர்ட் ஃபுல் ஆயிடுச்சு, நான் ரெனியூ பண்ணிட்டேன். அதை கேரி பண்றதுக்கே தனியா ஒரு பேக் வேணும் போல இருக்கு. இல்ல, வெறும் லேட்டஸ்ட் பாஸ்போர்ட், ஏதாவது விசா இருந்துச்சுன்னா அந்த பாஸ்போர்ட் வண்டி வச்சுட்டு மிச்சம் எல்லாம் வீட்டுல வச்சுட்டு தான் போகும். இன்னும் இந்தியன் பாஸ்போர்ட்லயே தான் இருக்கிறதுனால இந்தியன் பாஸ்போர்ட். முக்கியமான தகவல் நேயர்களுக்கு, அதாவது இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுட்டு தான் இவங்க 2 பேரும் இவ்வளோ கண்ட்ரிஸ் போயிருக்காங்க. இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு மற்ற கண்ட்ரிஸ்ல இருந்து விசா வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய டஃபஸ்ட் ஜாப். அதையும் தகர்க்கடிச்சு நீங்க இத்தனை கண்ட்ரி பார்த்துருக்கீங்க இல்லையா? ஆமா, இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு டெஃபினட்டா நிறைய கண்ட்ரிஸ்க்கு விசா தேவை. முன்னாடி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு விசா வாங்குறது. ப்ரொசீஜர் 10 to 15 days 20 days நேர்ல போயிட்டு இன்டர்வியூ பண்ணணும். இப்போ கொஞ்சம் கண்ட்ரிஸ் ஆன்லைன் பண்ணிட்டாங்க, நிறைய விசா சர்வீசஸ் இருக்கிறதுனால. ஒருவேளை நீங்க சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களோட விசா எல்லாம் ஈஸியா? சிங்கப்பூர் தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பாஸ்போர்ட். 193 கண்ட்ரீஸ்க்கு விசா ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம். சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வச்சுதான் 193 கண்ட்ரீஸ்க்கு விசா இல்லாம they can travel. விசா இல்லாம டிராவல் பண்ணலாம். பயங்கர. நீங்க பேசாம சிங்கப்பூர்ல இருந்தீங்க இவ்வளவு நாளா, மாத்திருக்கலாம் இல்ல பாஸ்போர்ட்? அது பண்ணல, இன்னும் சிங்கப்பூர் ரெசிடென்டா இருக்கும், ஆனா இந்தியன் பாஸ்போர்ட்ல தான் இன்னும் இருக்கும். அது பி இந்தியன்னு இருக்கீங்கன்னா அது நடந்துருச்சு அப்படியே. அதுவும் அப்படியே நடந்துருச்சு. ஆமா.
ஆனா நீங்க இவ்வளோ கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணிருக்கீங்க. இப்போ அங்க வந்து நம்ம நம்ம இந்தியன்னாலே வந்து அப்போ நான் எனக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அலுமினை மீட் வந்திருந்த போது 25 வருஷம் கழிச்சு யூஎஸ்ல இருந்து வந்திருந்த போது நம்ம ஓஎம்ஆர் ரோட்ல இருக்கக்கூடிய வளர்ச்சியை பார்த்துட்டு அவங்க வந்து ஐயோ நம்மலாம் படிக்கும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் மண் ரோடு இருந்துச்சு, இது என்ன இவ்வளோ பெரிய பில்டிங், அமெரிக்கா மாதிரி பில்டிங் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவ்வளோ முன்னாடி எப்படி இந்தியா இருந்ததோ அப்படிதான் இருந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஸ்டில் அவங்களுடைய மனப்பான்மை இருக்குதா, இல்ல இஸ் தர் எனி சேஞ்ச்? இப்போ இந்தியால இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நம்மள பாக்குறாங்களா? இல்ல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் லோக்கல்ஸ்க்கு வந்து இப்போ இந்தியன்ஸ் வந்து நல்லா என்கரேஜ் பண்றாங்க. எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல முன்னாடி டிராவல் பண்ணும்போது இருந்த ரெசிஸ்டன்ஸ் இந்தியன்ஸ்க்கு இப்போ இருக்கிற மாதிரி தெரியல. மெயின்ல இமிகிரேஷன்ல எல்லாம் முன்னாடி எல்லாம் போனா ரொம்ப டைட் ஸ்க்ரூட்டினியா இருக்கும். இப்போ வந்து எல்லாமே கிளியரா இருந்துச்சுன்னா அவங்களே வந்து பெருசா ஒரு பெரிய இஷ்யூ பண்றது இல்லை. சில ஸ்பெசிபிக் இமிகிரேஷன் கவுண்டர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சண்டா செக் பண்றாங்க இந்தியன் பாஸ்போர்ட்னா. பட் ஜென்ரலா இது இருக்கு. பட் ஓவராலா நம்மளுக்கும் அந்த ஒரு இம்ப்ரெஷன் தெரியுது. முன்னாடி எல்லாம் இந்தியன்ஸ் டிராவல் பண்ணப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. மெயின்லி போனது எல்லாமே ஒர்க்கர் கேட்டகரியில. அங்க போயிட்டு நிறைய பேர் முன்னாடிலாம் போனா இமிகிரேட் ஆகிட்டு போயிடுவாங்க, திரும்பி வர மாட்டாங்க. ஸோ நிறைய கண்ட்ரீஸ்ல பார்த்தா 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ். ஆப்பிரிக்காலேயே எந்த கண்ட்ரி போனாலும் இந்தியன் செட்டில்மெண்ட் ஈஸியா பார்க்கலாம். டன்சானியா, கென்யா, எல்லா இடத்துலயும் அங்கே செட்டில் ஆயிடுவாங்க திரும்பி. அங்கே ஆமாம், அங்கே 3rd ஜெனரேஷன் 4th ஜெனரேஷன் இருக்கிறவங்க அந்த காலத்துல இருந்தாங்க. இப்போ போறவங்க எல்லாம் ஹைடெக் ஜாப்ஸ்ல போறாங்க, ஹை ப்ரொஃபைல்ல போறாங்க. அதனால ஓவராலா என்னோட பர்சனல் இதுல இந்தியன் டிராவலர்ஸ்க்கு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. ஓகே, இந்தியால இருந்து வரனா ஒரு மதிப்பு கொடுத்து பாக்குறாங்க. அதுதான் எனக்கு இப்போ அதாவது ஓ இந்தியாவா அப்படின்னு இல்லாம அது இல்ல, அந்த ஆட்டிடியூட் மாறின மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். காரணம் நம்மளுடைய படங்கள் கூட நிறைய பேர் நம்ம இந்திய மூவிஸ நிறைய பேர் பாக்குறாங்க. சோ ஓரளவுக்கு நம்மளுடைய பிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இவங்க ரொம்ப கலர்ஃபுல், ரொம்ப ஜாலி, ரொம்ப மியூசிக்கல். இன்ஃபேக்ட் நம்மளுடைய கல்யாணம், நம்மளுடைய ட்ரெஸ் இதெல்லாமே அவங்களுக்கு போய் ரீச் ஆயிடுச்சு. சோ அதனால நம்ம பிளஸ் யோகா இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற முத்திரைகள். அதுக்கப்புறம் நம்மளுடைய உழைப்பு போய் அங்க போய் செட்டில் ஆறவங்க கொடுக்குற இம்ப்ரெஷன், எல்லாரும் நல்ல பதவியில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எல்லாமே நல்லா வருது, நல்லா தெரிஞ்சிருக்குன்னு அறிவாளிகள் நம்ம கண்டிப்பா நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு உலகத்துக்கு. சோ அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. ஆமா, நாசாவில உட்காந்து நம்ம சயின்டிஸ்ட் வேலை பாக்குறாங்க, விண்வெளிக்கு போறாங்க, எல்லா புகழையும் தேடியாச்சு இந்தியர்கள். இப்போ நீங்க இவ்வளவு இடம் டிராவல் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஹெல்ப்னு ஏதாவது தேவைப்பட்டிருக்கா? அப்படி தேவைப்பட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாராவது அங்க இருக்காங்களா? அதாவது திடீர்னு ஏதோ உதவி தேவைப்படுது இல்ல அந்த மாதிரி இல்ல அப்படின்னா ஒரு நல்ல உள்ளங்கள் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது இருக்குதா? ஒரு முறை நாங்க யூஎஸ்க்கு போயிட்டு கடைசி நாள் நினைக்கிறேன் அன்னைக்குதான் இல்லைங்களா, நாங்க ஷாப்பிங் பண்ண வேண்டி இருந்தது. முதல் நாள் நம்ம பண்ணுவோம் இல்லையா, சைட் சீங்லாம் முடிச்சுவோம். கடைசி நாள் வரும்போது ஷாப்பிங் பண்ணிட்டு திரும்பும் போது யூஎஸ்ல பெரிய ஜெயண்ட்ஸ் காஸ்ட்கோன்னு ஒரு கடை இருக்கு. அந்த கடையில போய் ஷாப்பிங் பண்ணா ஈஸியா நிறைய வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அங்க பண்ணணும்னா ஒரு கார்டு இருக்கணும், மெம்பர்ஷிப் கார்டு. அவங்களாலதான் அந்த கடைக்குள்ள போக முடியும். ஐயோ, நாங்க டூரிஸ்ட்ன்றதால எங்க கிட்ட கடையில நாங்க எங்களுக்குள்ளதான் பேசிட்டு இருந்தோம். நாங்க பேசுறத கேட்டுதான் அந்த யூஎஸ் டாக்ஸி டிரைவர் லேடி, ஒரு ஆப்பிரிக்கன் லேடி அம்மா தானே முன்னுக்கு வந்து உங்களுக்கு ஷாப்பிங்க்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டோட, அவங்க ஃபுல்லா ஷாப்பிங் பண்ற வரைக்கும் கூடவே இருக்கணும். அதான் ரூல். கார்டு வச்சுட்டு இருக்கவங்க கடைசி வரைக்கும் பே பண்ணோம் இல்லைங்களா, உதவ வரணும், பே பண்றதுக்கு இருக்கணும். நாங்க ஷாப்பிங் பண்ற வரைக்கும் பொறுமையா எங்களோட இருந்து அதுக்கப்புறம் எங்க ஷாப்பிங் முடிச்சப்புறம் கிளம்புனாங்க. எங்களுக்கு மனசு கேட்கல. அன்னைக்கு கிறிஸ்துமஸ்ன்றதால எங்களோட கிறிஸ்துமஸ் லஞ்சுக்கு நாங்க அவங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த மாதிரி நமக்கு முகம் தெரியாதவங்க நமக்கு முன்ன வந்து உதவி பண்றாங்க, ஒரு புது நாட்டுல நமக்கு வேண்டிய நல்லதை பண்றாங்க போது எனக்கு ரொம்ப அது நிகழ்வா இருந்தது. அந்த கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, அதான் டெஃபினட்டா எல்லா கண்ட்ரிலயும் எல்லா இடத்துலயும் பார்த்துருக்கோம். ஆனா அதே டைம் டிராவல் அப்போ நம்மளும் ரொம்ப காஷியஸா இருக்கணும். ஏன்னா டூரிஸ்ட் ஏரியா போகும்போது மேக்சிமம் நம்ம கிட்ட காசு எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஓவரா பயப்பட தேவையில்ல. பட் ஜென்ரலா இப்போ டிராவலிங் அப்போ கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறதும் ரொம்ப நல்லது. முக்கால்வாசி எல்லா டூரிஸ்ட் ஏரியால காசு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல், காசுன்ட்டு இல்லை, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. பட் அதையும் தாண்டி நிறைய ஹெல்ப் பண்றதுக்கும் ஜனங்க இருக்காங்க நிறைய இடத்துல. நமக்கு நல்ல ஆளுங்க அமைஞ்சிட்டா
கஷ்டம் இல்ல. கஷ்டம் இல்லை. ஆனா டூரிஸ்ட் ஸ்பாட்ல டெஃபினட்டா அந்த டூரிஸ்ட் அந்த இது ட்ராப்ஸ் சொல்லுவாங்க, ஓகே டூரிஸ்ட் ட்ராப்ஸ். ஓகே அண்ணா, நீங்க இப்ப ட்ராப்னு என்கிட்ட சொன்னீங்க இல்லையா? இப்போ எந்த கண்ட்ரில போனா இந்த மாதிரி ட்ராப் அதிகம் இருக்கும், இல்ல ஸ்கேம்? இப்போ வந்து உங்களோட இப்ப பர்ச்சேஸ் பண்ண வந்த லேடி ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க, பர்ச்சேஸ் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்க கொடுத்த காசை வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. பட் அதையே ஸ்கேமா பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எந்த கண்ட்ரில அதிகமா இருக்கு? அதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, முக்காவாசி எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் போனாலும் ஒரு ட்ராப் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நீங்க அது வந்து டர்க்கியில, நீங்க இஸ்தான்புல்ல எடுத்துட்டீங்கன்னாலும், இல்லை சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்லயும் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். யூரோப்ல ஈவன் நிறைய எனக்கு நடக்கலனாலும் ஜென்ரலா கேட்டது வந்து உங்க பேக்கே திருடிட்டு போயிடுவாங்க, பாஸ்போர்ட் திருடிட்டு போயிடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். பட் என்னோட பர்சனல் இதுல வந்து கண்ட்ரி சொல்லலைன்னா கூட ஒன்றும் இல்லை, நார்மலாக ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு நம்ம போவோம். ஆனால் அந்த லோக்கல் ஆளுங்களுக்கு தெரியும் நீங்கள் ஃபாரினர் பண்ணிட்டு. ஸோ ஜென்ரலாக 100 ரூபா வாங்கறதுக்கு பதிலாக அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஒரு 5000 ரூபாவது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, அது வந்து ஜென்ரலாகவே நடக்கிறது தான் அது. ஏன்னா அந்த ஹேர் கட் சலூன் வந்து அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ல இருக்கு. ஜென்ரலாக டூரிஸ்ட் வந்து ஹேர் கட்டை பண்ணிக்க மாட்டாங்க. அதுனா ஒரு 1 to 2% ஜனங்க வந்து பை சான்ஸ் நம்ம 4 நாள் இருக்கோம்னா ஒரு ஹேர் கட் பண்ணிடலான்ட்டு அந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ இது வந்து ட்ராப் பண்ணிட்டு சொல்லலாம். ஏன்னா நம்மளா போயிட்டு ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு வரோம். ஏன்னா டூர் டிராவல் பண்ணும்போது இந்த பேக்கே வந்து புல் பண்ணிட்டு போற ஊரும் இருக்கு. இப்ப நீ உங்களுடைய கையில போட்டிருக்க ஹேண்ட் பேக் இருக்கு இல்லையா, ஹேண்ட் பேக்கே கூட தூக்கிட்டு போறாங்க சொல்லுவாங்க. நிறைய கண்ட்ரீஸ்ல சொல்லி இருக்காங்க. நான் மலேசியா போகும்போது இந்த சைனா பசாரோ அங்கே ஏதோ வந்து நீங்க அங்க போகாதீங்க, கேர்ஃபுல்லா இருங்க, அங்க வந்து நிறைய திருடர்கள் இருப்பாங்க, பேக் எல்லாம் எப்படி போட்டு போகாதீங்க, இவ்வளவு பெரிய செயின் போட்டு போறீங்க அப்படின்னு எல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் ஜென்ரலா அந்த வந்து ஒரு அட்வைஸா எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஷோ ஆஃப் பண்ணாம கேர்ஃபுல்லா நம்மளோட இது, ஏன்னா பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டோம்னா டிராவல் அப்போ பெரிய தலைவலி ஆயிரும். ஸோ நம்மளோட பர்சனல் பிலாங்கிங்ஸை ஷோ ஆஃப் பண்ணாம பத்திரமா எடுத்துட்டு போறது நம்மளோட பெரிய இது. நான் 3 கண்ட்ரி தான் போயிருக்கேன். போனாலும் எப்பவுமே அந்த பாஸ்போர்ட் வந்து பயந்துகிட்டு இப்படியே கையில ஹேண்ட்பேக் கொண்டு இப்படி முன்னாடி வச்சுப்பேன். ஏதோ வயித்தோட குழந்தை அந்த கங்காரு குட்டி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு தான் போவேன். ஏன்னா பாஸ்போர்ட்டை தூக்கிட்டு போயிட்டா திரும்பி வரதே பெரிய பிரச்சனை ஆயிடும் நமக்கு. கரெக்ட். அதனால டூரிஸ்ட் ட்ராப் சொல்றது பதில் நம்ம காஷியஸா இருக்கிறது ரொம்ப. 105 கண்ட்ரில நீங்க பாஸ்போர்ட்டை எப்படி நான் கொண்டு போனீங்க? நம்ம லேப்டாப் பேக் இருக்கிறதுனால அதை வச்சு சுத்துற எல்லா இடத்துலயும் அதுலயே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது லேடிஸ்க்கு தான் இந்த சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் மைண்ட்லயே பதிஞ்சிருக்கும். நான் தான் சொல்லுவேன், இங்க வச்சுட்டு போறோமே ஹோட்டல்ல பாஸ்போர்ட் பரவாயில்லையா, இவர் ஒன்னும் அதை பத்தி எல்லாம் கவலவே பட்டதா எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா அந்த பெட்டியை கூட லாக் பண்ண மாட்டார் செக்இன் பண்ணும்போது. ஆக்சுவலா நம்ம பாஸ்போர்ட் எல்லாம் வச்சுட்டு போக கூடாது. வெளியூர் போகும்போது கையில தானே கேரி பண்ணிட்டு போகணும். நம்ம wherever we go, ஏதோ ஒரு போலீஸ் செக் வந்தா கூட டு ஷோ we have to show. ரொம்ப ஸ்பெசிபிக் கண்ட்ரீஸ்ல தான் அப்படி கூட பாஸ்போர்ட் வச்சுக்கணும். ஜென்ரலா தேவை இருக்காது. தேவை இருக்காது. பட் இப்போ போன்ல காப்பீஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா ஹார்ட் காப்பி சிலர் காப்பி வச்சுப்பாங்க. 2003 மலேசியா போகும்போது பாஸ்போர்ட்டை ஜெராக்ஸ் எடுத்து எல்லா என்னோட 2 பேக்லயும் வச்சுட்டு ஹேண்ட் பேக்ல வச்சுட்டு எங்கெங்க பாசிபிளோ அங்கெல்லாம் ஜெராக்ஸ் நான் வச்சு எடுத்துட்டு போனேன். அவ்வளோ பயத்தோட போனேன். ஏன்னா போகும்போது எல்லாம் சொல்றாங்க, நீ பாஸ்போர்ட் விட்டனே நீ அங்கேயே இருக்க வேண்டியதான், இந்தியா வர முடியாது. நம்மளால இந்தியா விட்டு எந்த ஊர்லயும் இருக்கக்கூடாது. 3 நாளைக்கு மேல எனக்கு நம்ம ஊர் ரசம் சாதம் ஞாபகம் வந்துடும். அதனால ஸ்டார் க்ரூஸ் போயிட்டு சுமதி வீட்டுக்கு வந்து சுமதி எனக்கு கொஞ்சம் ரசம் வச்சு கொடுன்னு கேட்டேன் சிங்கப்பூர்ல. ஸோ அதனால வந்து இந்த பாஸ்போர்ட்டுங்கிறது வந்து நாங்களாம் அவ்வளோ பயந்துக்கிட்டு தான் வச்சுட்டு போனோம். ரூம்ல எல்லாம் வைக்க மாட்டோம். அங்க வச்சிருந்து ஏன்னாவது ரூம் கிளீனிங் வந்து தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது? இப்ப நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு டிப்பு கொடுங்கண்ணா. நீங்க வந்து 105 கண்ட்ரி போனீங்கன்னா அட்லீஸ்ட் நாங்க ஒரு 50 கண்ட்ரியாவது போகணும்னு நினைப்போம். இல்ல ஒரு 10 கண்ட்ரி, இல்ல ஒரு 5 கண்ட்ரி. அப்ப சீப் அண்ட் பெஸ்ட் நம்ம போய் நல்லா பயம் இல்லாம நல்லா சுத்தி பார்த்துட்டு வரணும்னா எந்தெந்த கண்ட்ரி நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ ஜென்ரலா டிராவலிங் வந்து ரொம்ப காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நம்மளுக்கு இந்தியாலயும் நிறைய ஃபிளைட்ஸ் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க சின்ன ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்ரீலங்காலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து அந்த ட்ரிப் போகலாம். இந்த சைடு துபாய் அந்த சைடு போயிட்டு வரலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த எல்லா கண்ட்ரீஸ்க்கும் நம்மளுக்கு லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் இருக்கிறதுனால நம்மளே ஒரு டூர் பிளான் பண்ணலாம். இல்லை பேக்கேஜ் டூர்லேயும் பிளான் பண்ணிட்டு போயிட்டு வரலாம் பட்ஜெட்டில்.
ஸோ இப்போ டிராவலிங் வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்காது. ஈஜிப்ட்லாம் எப்படின்னா இருக்கும்? ஏன்னா ஈஜிப்ட்ல வந்து நம்ம அந்த பிரமிட்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு Definitely. எண்ணம்லாம் இருக்கும் இல்லையா? அதை நீங்க பிரமிட் நீங்க ஒன் ஆஃப் த வண்டர் ஆஃப் த ஆமா. வேர்ல்ட், ஸோ அதையும் நீங்க பார்த்துருப்பீங்க. பார்த்தோம். அதெல்லாம் எப்படி ஈஜிப்ட்லாம் வந்து சீப்பா இல்ல ஈஜிப்ட் நம்ம கொஞ்சம் மீடியம் லெவல் சொல்லலாம். மீடியம் லோ level? காஸ்ட்னா இந்த மாதிரி ஸ்ரீலங்கால இருந்து வியட்நாம் சிங்கப்பூர் அண்ணா? பண்ணலாம். வியட்நாம் இப்போ நம்மளுக்கு லோ காஸ்ட்ல வந்துடுச்சு. லோ காஸ்ட்ல ஏன்னா வந்துருச்சு. டைரக்ட் ஃபிளைட்ஸ் ஏன்னா நிறைய பேர் நான் இப்ப கேள்விப்படுறேன், ஆஃப் லைட் வந்து வியட்நாம் போறோம்னு குரூப்பா நிறைய 10 டைரக்ட் ஃபேமிலிஸ் ஃபிளைட்ஸ் 20 ஸ்டார்ட் ஃபேமிலிஸ் போயிட்டு பண்ணிட்டாங்க. இருக்காங்க. இந்தியால இருந்து டைரக்ட் ஃபிளைட் ஸ்டார்ட் பண்ணதுனால வியட்நாம் டைரக்டா டூர், ஹாலிடே டூர் போயிட்டு வர்றது. வியட்நாம் ரொம்ப பியூட்டிஃபுல் கண்ட்ரி, நிறைய பார்க்க வேண்டிய இடம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து சைக்கிள் இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு வியட்நாம்ல இறங்கி சைக்கிள்ல போறாங்க, சைக்கிள்ல டிராவல் பண்றாங்க. நீங்க இப்ப நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கீங்க இல்லையா? நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. அந்த ஊர்ல போய் நம்ம தமிழர்கள் இவ்வளோ பேர் இங்க இருக்காங்களா, இல்ல நம்ம இந்தியர்கள் இவ்வளோ பேர் இங்க இருக்காங்களா அப்படின்னு பார்த்த கண்ட்ரி ஏதாவது உண்டா? ஜென்ரலாவே நம்மளுக்கு தெரியும், நிறைய சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி கண்ட்ரில தமிழ்காரங்க ஜென்ரேஷன்ஸா இருக்காங்க அன்னிட்டு. அதனால அங்க பார்க்கும்போது அவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்காது. ஆனா சில ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இன்டீரியர் கண்ட்ரில போயிட்டு தமிழியன்ஸை பார்க்கும்போது நிஜமாவே சர்ப்ரைஸா இருக்கும். அது மாதிரிதான் மயன்மார்ல ஒரு வாட்டி போனப்போ, மயன்மார் இந்தியாவுக்கு பக்கத்துல இருந்தா கூட ஜென்ரலா இந்தியன் கல்ச்சர் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதுலயும் ஒரு இன்டீரியரா ஒரு சிட்டில போனப்போ நம்மளோட கோயில்ல தமிழ்காரங்க வெளியில தோசை சுட்டு இருந்தப்போ அதை வாங்கி சாப்பிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்போதான் அங்க போய் தோசை அங்க போய் நம்ம தமிழ் அம்மா கிட்ட போயிட்டு தோசை வெளியில வாங்கிட்டு அந்த கோயில் ஃபுல்லா தமிழ்ல எழுதி அந்த இது வச்சிருந்தாங்க. அந்த ஊர் பேர் கூட மறந்துட்டோம். மெயின் சிட்டியே இல்ல, அது மெயின் சிட்டியா ரொம்ப சின்ன ஊர் அது மயன்மார்ல. ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைஸா கம்போடியா பார்க்க. பார்த்திருக்கீங்களா? கம்போடியாலாம் பார்த்துருக்கோம். ஆமா, பார்த்திருக்கீங்க. ஆக்சுவலா இது ஏன் இந்த கேள்வியை கேட்டேன்னா, பொன்னியின் செல்வன் வந்து படம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஷன் டிசைனர் வந்து கம்போடியா போனாதான் நம்ம நாட்டு கல்ச்சர் அங்கிருந்து கிடைக்கும்னு அந்த கொண்டையெல்லாம் அந்த இளவரசிங்களுக்கு எல்லாம் போட்டு விடுவாங்க இல்லையா, அதெல்லாம் அங்க போய் தான் கத்துக்கிட்டு வந்தாங்களாம். அங்கே வந்து இன்னும் அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது உண்மையா? கம்போடியா நம்ம சிஎம் ரீப் அங்கூர்வாட் டெம்பிள், நம்மளோட ராஜாங்க போய் கட்டின கோயில்ல வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டெம்பிள் கூட. பிளஸ் அந்த ட்ரெடிஷ்னல் அந்த லேடிஸ் ட்ரெஸ்ஸிங் இன்னும் கூட பண்ணிட்டு அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கு, இன்னும் இருக்கு கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க அவங்க ஈவினிங்ஸ்ல. அங்கோர்வாட் டெம்பிள் பாத்தீங்க இல்லையா? அது எவ்வளவு பெருசுன்னா? அங்கூர்வாட் ரொம்ப பெருசு. நான் நடக்க முடியுமா? உள்ள சுத்தி வர முடியுமா? நடந்து பார்க்கலாம். நடக்க முடியும். நீங்க நடப்பீங்கன்னா நான் நடக்க முடியாது, அதனால கேட்டேன். ஜெனரலா ஒன் டேல பார்க்கலாம். ஒன் டே அந்த கோயிலுக்கு தேவை. கைடா எடுத்துட்டு போயிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாவே பார்த்துட்டு முக்கியமான இடம் எல்லாம் பார்த்துட்டு வரலாம். ஆனா நம்மளோட தமிழ் கல்ச்சர், தமிழ் ராஜா அந்த கட்டின கோயில வந்து டீடைலா பார்க்கணும்னா 2 days இல்ல 3 days கூட இருந்து. அது என்ன ஒரு 2 acres இருக்குமா? இன்னும் பெரிய 4 acre எல்லாம் கட்டினாங்க. 4 acre. ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சரியா தெரியாது. பட் அதையும் நம்ம கோயில்ல நம்மளோட இத விஷ்ணு சிலையை எடுத்துட்டு புத்தர் சிலை வச்சது அதெல்லாம் கூட பார்க்கலாம். நம்ம இப்போ நீங்க இப்ப கைடுன்னு சொன்னாங்க, நான் கைடு கூட்டிட்டு போனா சீக்கிரம் பார்த்துடலாம். ஆக்சுவலா அது உண்மை. ஏன்னா கைடுக்கு எது இம்பார்ட்டன்ட்னு தெரியும். அந்த கைடை நம்பி நீங்க போய் ஏமாந்தது உண்டா, இல்ல கைடை செலக்ட் பண்ணுவீங்களா, இல்ல ஏமாறாம இருக்கணும்னா எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? எனக்கு 2 விதமான அனுபவம். முதல் அனுபவத்தை சொல்லிடுறேன். என்னுடைய 50வது பிறந்த நாளுக்கு பூட்டான் போகணும்னு எனக்கு ஆசை. அது ஒரு பெரிய மலை, டைகர் கிரஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ அந்த மலையை ஏறணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனா இவர் வேகமா நடக்கக்கூடியவர், நான் மெதுவா நடக்கக்கூடியவர். எனக்கு ஒரு கைடு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, நீங்க முன்னாடி 2 பேரோட நடங்கன்னு சொன்னேன். அந்த கைடு பாதி வழி போனோன்னு என்னால நடக்க முடியல. அவனும் வேகமா நடக்கிறானா? அது அவன் சின்ன பையன் தான், என்னால முடியவே முடியல, என்னால ஏறவே முடியல. அந்த தம்பி எனக்கு போதும்பா, 50வது பிறந்த நாள் தெரியாம சொல்லிட்டேன், எனக்கு பாதி பார்த்தது போதும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குறேன். நோ மேடம், யூ செட் யூ வாண்டட் யுவர் ட்ரீம் ஃபார் 50th பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏற வச்சு பத்திரமா மேல போய் அதை போய் பார்க்க வச்சு மறுபடியும் திருப்பி கூட்டிட்டு வந்தது அந்த கைடால தான். அந்த கைடு இல்லைன்னா நான் பாதிலேயே நான் வந்துட்டு இருப்பேன், என்னால பண்ணிருக்க முடியாது. சோ அந்த ஊக்கத்தை கொடுத்து இந்த மாதிரி நல்ல கைடுகளும் இருக்காங்க. ஒரு சில இடத்துல நீங்க சொன்ன மாதிரி ஏமாறவங்களும் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நமக்கு திருப்பி சொல்றவங்களும் இருக்காங்க. பட் ரொம்ப ஷார்ட்டா டிராவல் பண்றோம்னா அந்த கைடு கொடுக்கறதுல தப்பு இல்லை. அது பெரிய அமௌண்ட் இல்ல, நம்ம யாருக்கும் என்னென்னமோ பண்றோம், அந்த சேவையை நினைச்சு அவங்களுக்கு அதை கொடுத்தா இன்ஃபர்மேஷன் நமக்கு சீக்கிரம் கிடைக்கும். பட் வந்து இப்போ கைட ஏமாத்துறாங்கன்ற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கு இல்லையா,
அதுக்கு பதில் அந்த கவர்மெண்டே வந்து ஆத்தரைஸ்டு கைட்ஸ்ன்னு சொல்லி ஏதாவது வச்சிருப்பாங்க ஐடி கார்டோட இருப்பாங்க. அவங்கள நீங்க நாடி போலாம். அந்த மாதிரி இருந்தா பெட்டர். ஏன்னா எல்லா கண்ட்ரிக்கும் இப்போ இவ்வளவு குவிக்கா டிராவல் பண்றதுக்கு எல்லாத்தையும் கூகுள்ல பார்த்துட்டு போக முடியாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போக முடியாது. தெரிஞ்சுக்கிட்டு போனாலுமே அந்த லோக்கல் விஷயங்கள் சில சமாச்சாரங்கள் இருக்கு இல்லையா, அது அந்த கைடுக்கு தான் தெரியும். அதை நம்ம நாடி போறதுல தவறே இல்லை. சோ நம்ம என்ன பாக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு நல்லதுதான் அமைஞ்சிருக்கு. ஆனா 7 வண்டர் பாத்தீங்க இல்லையா, 7 வண்டர்ல எது வந்து உங்களை வந்து ரொம்ப பிரமிக்க வச்சது? வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு 7ல எது உங்களை ரொம்ப பிரமிக்க வச்சது? அதான் 7 வண்டர்ல 6 பார்த்தது கூட ஞாபகம் இல்லை. ஏன்னா 7வது தான் ஒண்டரை பார்க்க போறோம்னு பார்த்ததுனால அதை ரொம்ப டீட்டெயிலா டைம் ஸ்பெண்ட் பண்ணி மாச்சு பிச்சு போனது, பிளஸ் கிளிமஞ்சாரோ பாட்டு ஷூட்டிங் எடுத்த இடம், அதனால அது கொஞ்சம் ரசிச்சு என்ஜாய் பண்ணி, அது பிளஸ் அந்த மாச்சு பிச்சு போறதும் அவ்வளவு ஈஸி இல்லை. ஜென்ரலா நிறைய பிளான் பண்ணி போவாங்க. நாங்க ரேண்டமா ஆஸ் யூஷுவல் போயிட்டு அங்க ஒரு 2 days வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு டிக்கெட் கிடைச்சிது, அதுக்கப்புறம் போனோம். அதனால எல்லாரும் வந்து பிளான் பண்ணி போவாங்க. நீங்க எதை கேட்டாலும் நாங்க அப்படியே போனோம் அப்படியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, நான் வந்து 7 வண்டர்ஸை பார்க்கல. நம்ம தாஜ்மஹால் தான் ஒரு வண்டரை பார்த்துருக்கேன். இந்த ஈஜிப்ட் அது எப்படி இருந்தது? பிரமிடுக்குள்ளெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்களா? அது எப்படி இருந்தது? பிரம்மாண்டமா அது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரா எவ்வளவு ஏரியால இருக்கும் ஒரு பிரமிடும்? ஆமா, ஈஜிப்ட் பிரமிட்ஸ் பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கும். பிளஸ் ஒரு கைடோட போயிட்டு அந்த கம்ப்ளீட் அந்த இதெல்லாம் படிக்கும் போது, பிளஸ் கைரோல ஒரு மியூசியம் வச்சிருப்பாங்க. அந்த மியூசியத்துல போயிட்டு கைடோட போனோம்னா அவங்க கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த இம்பார்ட்டன்ஸ். அதுல மம்மிஸ் சொல்லுவாங்க, அந்த பாடிஸ் எப்படி அது நீங்க பார்க்க முடிஞ்சதா? அது மம்மிஸ் வெளியே வச்சிருக்காங்களா? மியூசியம்ல வச்சிருக்காங்க, பார்க்கலாம். அது அப்படியே இருக்கா? அந்த பாடி எல்லாம் அப்படியே இருக்கு. thousands of years அப்படியே ட்ரீட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இது இருக்கு. அது சொல்லுவாங்களே, இவங்க எல்லாம் உள்ள வச்சுட்டு அவங்களுக்கு வேணுங்கிற சாப்பிடுற பொருள், அவங்களுக்கு வேலை செய்யற ஆட்கள் எல்லாத்தையும் உள்ள வைப்பாங்க. அது மாதிரிதான் வச்சிருப்பாங்க. ஓ, மிச்சதெல்லாம் கைரோல வெளியில இருந்து பாக்குற பிரமிட்ஸ், அது வந்து பயங்கர அமேசிங்கா இருக்கும். அது எல்லாத்துலயும் நீங்க உள்ள போக முடியாது. எல்லாத்துலயும் போக முடியாது. சிலதுதான் ரொம்ப பெரிய பெரிய ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஈவினிங் அதுல லைட் ஷோ மாதிரி வச்சு பப்ளிக் உட்காந்து பார்ப்பாங்க, அது பார்க்கலாம். இப்போ நீங்க நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கீங்க, அவங்களுடைய கல்ச்சர் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல வந்து நீங்க வியந்த கண்ட்ரி எது? நீங்க அங்க லேர்ன் பண்ண விஷயம் எது? அது எந்த நீங்க இந்தியாவை கொண்டு வந்திருக்கீங்க? சொன்ன மாதிரி ஒரு கண்ட்ரியும் ஒரு அனுபவம் தான். ஆனா எனக்கு வந்து ஆப்பிரிக்கா கண்ட்ரி போகும்போது, டான்சானியா சொன்னேன் இல்லைங்களா, அந்த கண்ட்ரி ஆப்பிரிக்கானாவே ஒண்ணுமே இருக்காது அப்படிதான் நினைச்சிட்டு போனோம். அங்க போய் பார்த்தா வெள்ளை வெள்ளையல் பீச், ஜான்சிபார்னு ஒரு தீவு, அங்க கூட்டிட்டு போய் பார்த்தா அங்க 2 பேரு கிருஷ்ணர் மாதிரி அழகா, எவ்வளவு அழகா அந்த அந்த ஊர்ல இருக்க ட்ரைபல் மக்கள் வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றதும், அன்பா நடந்துக்கிறதும். இங்கேயும் அவங்களுக்கு நம்மளுடைய கல்ச்சர் போய் சேர்ந்துருக்கு. நம்ம பார்த்தோன்னே இந்தியர்கள் கண்டுபிடிச்சிட்டு அவங்க அவ்வளவு நல்லா நம்ம கிட்ட நடந்துக்கிட்டது, அவ்வளவு அழகான ஒரு இயற்கை சூழல், அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. ஆப்பிரிக்கான்றத நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம எந்த நாடா இருந்தாலும் அதுல ஒரு நல்ல சிறப்பு இருக்குன்றது நல்லா புரிஞ்சுது. ஆனா ஒண்ணு என்னன்னா, அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டு சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அதனால எந்த நாட்டுக்கு போனாலுமே கூட நம்ம ஊரை நம்ம எவ்வளவு நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ இந்த டிராவல்ல தான் நாங்க கற்றுக்கோம். இப்போ ஆக்சுவலாக வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், ஃபேமிலி டைம் எடுத்துக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க, மாதத்தில் ஒரு நாளில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட் வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவேன். இப்போ இந்த ஃபேமிலி டைமை நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு எப்படி ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கா? இல்லை அங்கே போய் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் இப்படி தான் சொன்னேன், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சண்டை போட்டுக்குவீங்களா? இல்லை உங்களை எப்படி இருக்கும் அது அந்த அனுபவம் உங்களுக்கு? அங்கே போயிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம ஊரை பற்றி என்ன தோணுது? நல்ல கேள்வி இது. ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும். அந்த டைம் அங்க வேஸ்ட் பண்ணாமே, இந்த டிக்கெட்டுக்கு இவ்வளவு கொடுத்தோமே இருக்கும். ஆனா அதுல வந்த பலன், ஒரு டிராவல் போயிட்டு வந்த ஒரு குடும்பத்துல எங்களுடைய மனநிலை நாங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப புத்துணர்ச்சியோட வந்து அடுத்த வேலையை பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த டிராவல்ல வர சண்டைகளை எங்களுக்கு பெருசாவே தோன்றது. அதுக்கப்புறமா இந்த டிராவல் முடிச்ச அப்புறம் வீட்டுக்கு வரோம் பாருங்க, சொர்க்கமே என்னாலும் நம்ம ஊரை போல வருமா? நம்ம ஊர் பற்று இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. எத்தனை நாட்டுக்கு போறோமோ அத்தனை மடங்கு நம்ம தாய்நாடு மீது இருக்கிற அந்த அன்பும் மரியாதையும் வளர்ந்துட்டே தான் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு கேள்வி, நம்ம ஊரை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வெளிநாடு போனீங்க.
போனதுலயே உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ஊர், கிளென்லினஸா இருக்கட்டும், இல்ல மக்களா இருக்கட்டும், எது உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஊர்? சிங்கப்பூர்லயே நாங்க ரொம்ப வருஷம் இருந்திருக்கோம். சிங்கப்பூர் கிளென்லினஸ்க்கு ரொம்ப பேர் போன இடம். நம்ம நான் ஜப்பான்னு கேள்விப்பட்டேன்னா. ஆமா. ஜப்பான் வந்து எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் ஆஃப் சிங்கப்பூர் சொல்லலாம். சிங்கப்பூர் Okay. அப்படியே ஒரு பெரிய கண்ட்ரியா மாத்திட்டோம்னா, சிங்கப்பூர்ன்றது ஒரு சின்ன சிட்டி மாதிரி. ஜப்பான் வந்து சிங்கப்பூர் எக்ஸ்பேண்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அது ஜப்பான். Okay. நாகரிகத்தின் உச்சம்னா அது ஜப்பான் தான். Okay. சின்ன குழந்தை கூட அழகா மெதுவா சத்தம் இல்லாம எங்க பேசணுமோ அங்க பேசுவாங்க. எந்த உடைய அணியணுமோ அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அடைப்பாங்க. ஜப்பான்ல அதை நாங்க அனுபவிச்சோம். நீங்க வந்து இப்ப சொன்னீங்களா, நாங்க டிராவல் பண்ணும்போது முன்னாடி சண்டை போட்டோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஜாலியா இருப்போம்னு. நீங்க இப்போ இந்த தருணத்துல இங்க இருக்கக்கூடிய கப்புள்ஸ்க்கு என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க? 2 பேரும் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லுங்க. ஓகே. என்ன கேட்டீங்கன்னா, டிராவல் வந்து ஒரு மேக் இட் அஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப்ன்ற மாதிரி. அதுக்கு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேர் வந்து காசு சேர்த்து வச்சுட்டு கேரியர் முடிச்ச பிறகு டிராவல் பண்ணலான்ட்டுலாம் பிளான் பண்றாங்க. அது ரொம்ப கஷ்டம் ஆயிரும். ஒன்று வந்து ஹெல்த் நம்மளுக்கு எப்படி இருக்கும் தெரியாது. நிறைய இடத்துக்கு வந்து நிறைய பிசிக்கல் சேலஞ்சஸ் இருக்கு. கிரேட் Exactly. வால் ஆஃப் சைனா அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா நீங்க நிறைய நடக்க வேண்டியது இருக்கும். பாடி நல்லா பில்ட்ல இருக்கணும். அது இல்லாமல் ஜென்ரலாக டிராவலிங் அப்போ உடம்பு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அந்த பயத்திலேயே நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால டிராவலிங் என்ஜாய் பண்றவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணுங்க. பட்ஜெட் ஸ்டார்டிங்ல இருந்தே அதுக்கு அலோகேட் பண்ணிட்டு பண்ணுங்க. டிராவலிங் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆப்ஷன் இல்லை. ப்ளஸ் அது லைஃப்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு நிறைய பேருக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணீங்கன்னா பண்ணலாம். ஸோ டிராவலிங் இஸ் அ ஈஸி வே டு லிவ் யுவர் லைஃப். ஆக்சுவலா நீங்க சொன்ன விஷயம் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 60 வயசுல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட 10 நாள் டூர் வந்து போறாங்க. வெளிநாடு போறாங்க. திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது. திரும்பி வராங்க, அண்ணா திரும்பி வராங்க. நீங்க உடனே ஏர்போர்ட் போன்னு சொல்லி எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஃபோன் வருது. நாங்க உடனே அடிச்சு புடிச்சு என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு தெரியல. அங்க போய் அவருக்கு வந்து லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. ஹி பிகேம் வெரி டயர்ட். அவரு டென்ஷன் ஆயிட்டாரு. வரும்போது வந்து இஸ் கமிங் பை வீல் சேர். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நல்லா தானே 2 நாளைக்கு முன்னாடி ஏத்தி விட்டோம். இப்படி வந்து அவரை கூட்டிட்டு வரோமேன்னு சொல்லிட்டு. நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட். அதாவது 60 வயசுக்கு மேல நம்ம அங்க போகும்போது ஒரு சின்ன உடம்பு முடியலன்னா கூட நமக்கு ஒரு டென்ஷன், பதட்டம் அது கண்டிப்பா வருது. கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அது இதுதான் வந்து நான் நினைக்கிறேன் இதுதான் ஒரு நல்ல பாயிண்ட் மக்களுக்கு. அதாவது இளம் வயதுல என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ எல்லாத்தையுமே நம்ம அது டிராவலிங் ஒரு ஆஸ்பெக்டை எடுத்து பண்றது ரொம்ப ஆமா. நல்லது. உன்னுடைய கருத்து? எனக்கு டிராவல்னாவே மெமரிஸ் தான். நிறைய போட்டோ எடுப்பேன், நிறைய வீடியோ எடுப்பேன். ஸோ டிராவலும் போது ஜாலியா போயிட்டு 3 நாள் எல்லா கவலையும் மறந்துட்டு எந்த ஒரு டென்ஷன் இல்லாம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில தான் போறோம். ஆனா அது ஒரு அனுபவமா நினைச்சு சந்தோஷமா இருந்துட்டு வரோம். எதை பத்தி யோசிக்க கூடாது, பணத்தை பத்தி யோசிக்க கூடாது, மத்த எதை பத்தி யோசிக்க கூடாது. 3 நாள் போகணுமா, என்ஜாய் பண்ணாமா வந்தோம், அவ்வளவு. இவ்வளவு நேரம் உங்களுடைய அனுபவங்களை எங்க மாலதி டாக்ஸ் கூட நீங்க பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.